இப்பொழுது இந்த பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய ஏஏடி மோகன் ராமகிருஷ்ணன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். அடுத்ததாக இந்த அத்திக்கதவு திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் நினைவு பரிசை அளிப்பார்கள். திரைத்துறையில ஒரு மிக உயரமான இடத்தை தொட்டிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நம்மளோட வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்ப சமீபத்தில் அவரோட பேட்டி நிறைய இதுல பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அந்த சென்னிமலை கோயிலுக்காக அவர் குரல் கொடுத்ததும் இப்ப சமீபத்தில் இப்ப அவர் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம் குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம், அந்த படம் வந்து இப்ப தயாரிப்பு பணிகள் போயிட்டு இருக்குது. அந்த பணிக்கு நடுவில் நம்ம சொன்ன உடனே இந்த நம்மளோட விழாவில் அவர் கலந்துக்க வந்திருக்கிறாரு. அதுக்கு முதல்ல நம்ம ஈரோடு நாட்டு மாட்டு பாதுகாப்பு சங்கம் சார்பாகவும் ஆதிவனம் பவுண்டேஷன் சார்பாகவும் அவருக்கு நாம் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்பொழுது சிறப்புரை வழங்க நடிகர் ரஞ்சித் அவர்களை அழைக்கிறேன். கேக்குதுங்களா? ரைட். எந்த வித ஒரு லாபமும் இல்லாம இதை நீங்க அதை இத்தனை பேர் இங்க கூடி இருக்கிறீங்களே, எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம். ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு 10 பேர் கூடுறது ஆச்சரியம். கரெக்டுங்களா சாமி? எவ்வளவு பேர் கூடி இருக்கீங்க இந்த வெயில்ல, வேகாத வெயில்ல எவ்வளவு பேர் இதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க பாத்தீங்களா? டெடிகேட் பண்றீங்க உங்களுடைய டைமை வந்து இந்த புனிதமான ஒரு ஆத்மாக்காக நீங்க செலவிடுறீங்க பாத்தீங்களா? சார் நான் உண்மையா வணங்குறேங்க. ஏன்னா நான் அதை செய்யல, ஆனா செய்யறவங்களை பார்த்தா உண்மையா மனசுல இருந்தா மரியாதை வருதுங்க சார். உண்மையா ஏன்னா நான் ஒரு விவசாய குடும்பம், அது கடந்து வந்தோம். இன்னைக்கு அம்மா அப்பா இல்லை, அந்த விவசாயம் எல்லாம் நான் செய்யல. ஏதோ துறைகள் மாறி போனாலும் இப்போ உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய மரியாதை வருதுங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், மனசார சந்தோஷமா இருக்கணும். இந்த நிகழ்ச்சி நடத்துற உண்மையாகவுமே நான் ஏஐடி பள்ளி 89 ஆரம்பிக்கிறப்ப தான் கேட்டேன், என்னங்க இன்னைக்கெல்லாம் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சா கமர்ஷியல் ப்ராஜெக்ட், இன்னைக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சோம்னா கமர்ஷியல் எத்தனை கோடி வரும்னு சொன்னா ஸ்கூல் ஆரம்பிக்க முடியும். ஆனா 89ல உங்களுக்கு எப்படி இந்த சிந்தனை வந்தது? இந்த பகுதி எவ்வளவு காடா இருந்திருக்கும், அந்த காட்டுல எப்படி சிந்தனை வந்திருக்குன்னு அவர் சொன்ன ஒரே பதில், இல்லைங்க நம்ம ஊருக்கு கல்வி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுங்க. இங்க படிச்சவங்க நிறைய டாக்டரா இருக்கிறாங்க, வக்கீலா இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. எனக்கு அது ஒரு பெரிய பெருமைங்க, பள்ளியோட ஒரு சிறப்புங்க. சீரியஸ்லி அது சாதாரணம் கிடையாது. ஏன்னா இங்க படிச்ச ஒரு டாக்டர் தம்பி இருக்காருங்களா, போயிட்டாருங்களா டாக்டர்? வரும்போது அவரு கூட சந்திச்சாருங்க. இப்ப எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது இவங்களை எல்லாம் பார்க்கும்போது. சீரியஸாவே இறைவன் வந்து என்னுடைய ஆயுள் காலத்துல தினமும் எங்கேயாவது ஒரு விழாவுக்கோ ஏதோ ஒரு பயணத்துல என் வாழ்க்கையில ஒரு பேருந்து பயணம் மாதிரி நாம எல்லாரும் கடந்துட்டு போறோம். இன்னைக்கு காலையில என் வாழ்க்கையில என் விதி பயணத்துல சில நல்ல மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய வாழ்க்கையில இறைவன் போட்டுக்கிறான். அதுவும் பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு புனிதமான காரியத்துக்கு நான் வந்தது பெருமைப்படுறேங்க, ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப சிறப்பு, உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி நிகழ்ச்சி தொடர்ந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடத்துகின்ற உங்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், குழந்தைகிட்ட வேண்டிக்கிறேனுங்க. ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலா அந்த இந்த விஷயம் இந்த மாதிரி உங்களுக்கு என் மனசு தோடு இந்த தஸ்மார பண்றோம். மனசுக்குள்ள சொல்ல கூட பண்ணுவேன். என் மனசுக்குள்ள சந்தை
எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருங்க, மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ. சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க. நான் ஏன் அவ்வளவு சீக்கிரம் இல்ல எதுக்கு நான் இந்த மாதிரி கலைகள் செய்யும் பொழுதே பாவம் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. கேக்குதுங்களா? இந்த மாதிரியான கலையில தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, கஷ்டமா இருக்கும் வரும்போது பெர்ஃபார்ம் பண்ணும்போது. ஆனால் நான் வரும்போதே கேட்டேன் மாப்பிள்ளை கிட்ட, சாப்பிடலான்னு ஒரு இல்லை இதை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். பட் எனக்கு என்னன்னா அங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க, இருந்தாலும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. சரி அட்லீஸ்ட் சீக்கிரம் வந்ததுன்னு ஓடி வந்துட்டு உடனே. ஸோ சந்தோஷம் தங்கம். என்னன்னா பெரிய மரியாதை இவங்க மேலே. என்ன மரியாதைன்னா, இந்த மாதிரியான கலைகள் வந்து இப்போ நம்ம நிறைய நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரியான கலைகள் இருக்கக்கூடிய இந்த தம்பிகள் ஒழுக்கமானவங்க, உடலை நல்லா வச்சுக்கிட்டாதான் இந்த கலையில் வச்சுருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க, ஒரு புகைப்பிடித்ததோ இல்லை வேற மாதிரி உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த விஷயமே இந்த குழுவில் இருக்காது, இவங்க கிட்ட இருக்காது. இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு இது. ஸோ கட்டுக்கோப்பாக இருக்கணும், இங்கே பண்பாடாக இருக்கிறவங்க உடலுக்கு நல்லா இருக்கும், மனசுக்கு நல்லா இருக்கும், நல்ல எக்ஸசைஸு. நிறைய பேர் இன்னைக்கு வந்து பசங்க இன்னைக்கு என்ன பெரிய பெருமைன்னா எல்லா ஊர்லேயும் கேட்குறாங்க தெரியுங்களா, என்னங்க கம்பத்தாட்டம் அப்படின்னு சொல்லும் போது. ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாமல் நம்ம ஊருக்கு சிறப்பு வாய்ந்த வாய் வச்சுட்டு நீங்கள்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ். நமக்கு தான் செம்மையாக பண்ணுறாங்க. எவ்வளோ வியூஸ், எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ அற்புதமாக அவங்க பண்ணும்போது. ஒரு நடனமும் பாவம் வந்து பெருங்கள். அதான் சொல்லுவேன், இங்கேயாவது பரவாயில்ல ஒரு மேடை இருக்குது. சில ஊர்களில் அவங்க நான் டிவியில் பார்த்துட்டு இந்த வீடியோவில் பார்ப்பேன். நான் சில ஊர்கள் ஆடும்போது பாவம் அந்த மண்ணுக்குள்ளே கல் இருக்கா முள்ளுல ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அது அப்படியே பார்க்கறதுக்கு அப்படி கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் என்னென்னா அதுதான் சொல்கிறேன், இது என்னென்ன ஒரு பெரிய நிகழ்ச்சி. இதில் இது நம்ம அடிக்கடி சொல்றது இருக்கு பாருங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த கலாச்சாரம் இதே பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒரு நிலை இருக்கு இல்லையா. அது பிள்ளை பெற்ற அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். இன்னைக்கு எந்த ஒரு நடனமாவது கவர்ச்சி இல்லாத ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க முடியுங்களா? ஒரு பக்தியா இருக்கிற ஏதாவது இந்த கலிகாலத்துல அது இந்த நான் சொல்றது இப்போ செல்போன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான கலைகள் நீங்க பாராட்டணும்ல, அது வந்து மனசார ஐ லவ் யூ தங்கம். நீங்க எல்லாம் சாதாரண அதுல பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க என்னமோ ஒரு பிறப்பால ஒரு நடன இது மாதிரி எவ்வளவு உங்க அசைவுகள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா. அது நான் சொல்றேன் பாருங்க, ஒரு 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 அது எப்படி சொல்றது, அதுல ஒரு ஆண்மை இருக்கு பாருங்க. இவங்க ஆடும்போது ஒரு ஆண்மை இருக்கு அந்த அண்ணத்துல, அது செமையா இருக்கு. அந்த கெத்தை விட்டு கொடுக்காம ஆடுவீங்கல்ல, அதுதான் அந்த டான்ஸ். அது நிறைய நடனங்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது. இந்த கம்பத்தாட்டம் இவங்க ஆடுறதுல வந்து அது ஒரு கெத்து இருக்கும், அந்த ஒரு வீரம் இருக்கும், அந்த ஒரு வாரியர் குணம் இருக்கும் அந்த டான்ஸ்லயே. ஒரு பெண்மை இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதை நான் அவ்வளவு ரசிச்சு பார்த்துருக்கேன் நான் கட்டாயமா. ஏன்னா என் படத்துல இப்போ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன், முடிஞ்சிருச்சுங்க. குழந்தை கேரப் கவுண்டம்பாளையம் ஒரு படம். அதுல வந்து எனக்கு ரொம்ப ஆசை இந்த கம்பத்தாட்டம் உள்ள கொண்டு வந்து வைக்கணும்னு ஆசை.
அப்புறம் ஏதாவது ஒரு வணிக ரீதியா சும்மா ஒரு போற போக்குல காட்டணுங்கிறதுக்காக காட்டின மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ கதையிலேயே அது ஒரு அங்கமா இருக்கணுங்கிறதுக்காக நான் அது வேற ஒரு கதைக்குள்ளேயே ஒரு மெயினா அது ஒரு பாட்டு, அதுக்குன்னு ஒரு பாட்டு, அதுக்குன்னு ஒரு நடனமா அமைச்சு அது, ஏன்னா அப்பதான் அது போய் மக்கள்கிட்ட தமிழ்நாடு முழுக்க சேரும் அந்த அப்படிங்கிறதுனால அது ஒரு திரைப்படத்துல ஒரு மிக முக்கியமான பாத்திரமாவே அதை நான் படிச்சிருக்கேன். அப்பெல்லாம் உதவி தேவை. அது ரொம்ப ஒரு பெருமைங்க. ஏன்னா நம்ம ஊர்னாவே இந்த மண்டலம்னாவே பாருங்க, விவசாயத்துக்கு பேர் போன ஊர், நல்ல மனிதர்கள், வாங்க மரியாதையா பேசுற ஊர், நல்ல தண்ணி இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லை, சிறுவனை தண்ணி மட்டும் போயிடுச்சு இல்லைங்களா, கொண்டு வந்துடுவோம். அதுக்குதான் அவனாசி அதிகாரிகள் நானும் நிறைய போராட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். நான் ஒரு 3 போராட்டத்துக்கு வந்திருக்கேன். 2016, 17 போயிட்டு வந்தாங்க. நிறைய போராட்டங்கள் பண்றாங்க. கண்டிப்பா வந்துடும். அவனாசி அதிகாரி சீக்கிரம் வந்துருந்தாங்க. எதுக்கு சொல்றேன்னா கண்ணா, இந்த மாதிரி நம்ம அன்பு சகோதரர்கள்லாம் மேடையில பாருங்க, எனக்கு தங்கமே இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நிறைய இடங்கள்ல ஆடும்பொழுது நிறைய கூட்டம் இருந்தா தான் சில பேருக்கு நடிக்கவே வரும். பார்த்துருக்கீங்களா? நிறைய கூட்டம் இருக்கணும் அப்படியே, அப்பதான் நமக்கு காலை வேலை செய்யும். ஆனா இவங்க மட்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டீங்கன்னா எதிர்த்தாப்புல யார் பார்த்தா யார் பார்க்கலங்கிறதையே மனசுல ஏத்திக்காம இருக்கிற அந்த நிலை இருக்குது தெரியுமா? அது செம்ம ஸ்பேஸ் போகுது. அது இல்ல, அதைத்தான் இப்ப சொல்ல வர்றேன். கவனம் முழுக்க தாளத்துக்குள்ளேயும் அந்த இதுக்குள்ளேயே நீங்க வச்சிருக்கீங்க. யார் கை தட்டுறா, யார் பாக்குறாய், நமக்கு சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை நீங்க நான் மனசுல யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அடடா வெயிலா இருக்குமே, எல்லாம் சாப்பிட போயிருப்பாங்க, யாருமே இல்லையே. ஆனா இருந்தாலும் நிகழ்ச்சி உணர்ச்சி உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நான் அந்த சினிமா துறையில் இருந்ததுனால நான் சொல்ல வரேன். கஷ்டப்பட்டு படம் இருப்பேன், தியேட்டர்ல 2 பேர் இருந்தா எப்படி இருக்கேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? அப்படியெல்லாம் மனசு கஷ்டமாயிரும்ல. ஆனா இவங்களுக்கு பாருங்க, யார் இருக்கிறாங்கிறது விஷயமே கிடையாது. பாருங்க, அவங்கள திருப்தியா வச்சுக்கணும், அந்த தாளத்தோடைய மனசை அலைய விடாம அழகா வச்சிருக்காங்க பாருங்க. அது சிறப்பு தாங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த சமுதாயத்துக்கு, இந்த கலாச்சாரத்துக்கு, இந்த பண்பாடு மாறாம இந்த மரபை தூக்கி நிறுத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே சூப்பரா இருக்கீங்க. குழந்தைகிட்ட வேண்டிக்கிறேன், நல்லா இருக்கணும் சார். ரொம்ப சூப்பரா இருக்கணும். ரவி சார் சூப்பரா பண்ணுங்க. சரியா? வேற ஏதாவது எங்க ஹரி எங்க வாங்க. அடுத்த வருஷம் வந்து இந்த கம்பா தாட்டத்துல ஹரணி இருக்கணும். ஓகே, பண்ணல சிறப்பான விஷயம் இல்ல. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, இப்ப அடுத்து எப்படி சிலம்பம் கத்துட்டு இருக்காங்க. இனி அடுத்து அதை கத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் இல்ல. ஏன்னா இந்த மாதிரி அடுத்த தலைமுறை பாக்குறது, இப்ப நான் முன்னால என்ன பெரிய பிரமிப்பு இருக்காங்க. ரொம்ப வருஷமா இருந்துட்டு வந்துட்டோம். எல்லாரும் ஒரு நோக்கத்துல போற இடத்துல உங்களுக்கு வேலையா, வெட்டியா, தொழில் இருக்குது, வீட்டுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல. ஒரு 1-2 மணி நேரம் போச்சுன்னா பால் கறந்து ஊற்றணும், எல்லா வேலையும் இருக்குது, வீட்டு வேலை, அந்த வேலை எல்லாம் இருக்குது. இதை விட்டுட்டு நம்ம என்ன சினிமா நடிகர்கள் மாதிரியா, இல்லை மற்றவங்க மாதிரியா, எல்லா நடிகர்களும் சும்மா இந்த விஜய் டிவியில் 4 ஷோ வந்துட்டோம்னா போதும். இல்லை வேற ஏதாவது போயிட்டோம்னா டிவியில் சூப்பர் சிங்கர்லாம் வந்துட்டோம்னா ஒரு நாள் 5 பாஸ்போர்ட் வச்சிருக்காரு. 5 பாஸ்போர்ட். அமெரிக்கா போறேன்றா, ஜெர்மன் போறேன்றா, நிகழ்ச்சி அப்படியே லட்சமா பணம் வந்துட்டே இருக்கும். ஆனா இவங்க அதுக்கெல்லாம் ஆசைப்படல பாருங்க. அப்புறம் முழுக்க அவங்க ரத்தத்துக்குள்ள ஊர்னது இந்த சமுதாயம் மட்டும்தான், இந்த கலாச்சாரம் மட்டும்தான். அதை மதிக்காம நம்ம வேற எதாவது மதிக்கிறது தான். அதனால என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள் சாமி. சிறப்பா இருங்க. நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தீங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த வேலையை கூட்டிட்டு வந்த உனக்கு என்னுடைய அன்பு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சரியா? சரி, என்ன அப்படி வந்து பார்க்கலாம். சரி, எங்கள் தீரன் கலைகளை மிக சிறப்பாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சென்று விட்டு திரும்ப வந்து எங்களை பாராட்ட வேண்டும் என்று திரும்ப வந்த ரஞ்சித் மாமா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இங்கே நடைபெற வேண்டும் என்று ஒரு வாரமாக இடைவிடாமல் எங்களை வந்து ஃபாலோ பண்ணி கண்டிப்பா வந்தாங்கன்னு சொன்ன ஹரணி அவங்களுக்கு எங்கள் தீரன் கலைக்குழு சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குழந்தை கேரப் கவுண்டமலைன்னு சொல்லிட்டு ரஞ்சித் மாமா இயக்கிட்டு இருக்கிற படத்துல
எங்க ஒரு சீன்லயாவது வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு பாட்டு ஃபுல்லா கொடுக்க அடுத்த பாடத்தை எங்களுக்குன்னு மனசுக்குள்ள வச்சு இந்த கலையை சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம பண்பாட்டையே ரொம்ப அது நம்ம கலை கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப மனசுக்குள்ள ஏக்கத்தோட அவங்க சொன்னதை வச்சு எங்களுடைய தீரன் கலைக்கு சார்பாக ரஞ்சித் மாமா எங்க கோடான கோடி நன்றியுமே பாராட்டுங்க. எங்க மாதத்துக்கு கண்டிப்பா
மரியாதைக்குரிய